இப்படி வீட்டு பெரிய ஆம்பளைங்க 2 பேரும் மனசு விட்டு போய் பேசுனீங்கன்னா இவளுங்க என்னல செய்வாளுங்க? இவளுங்களுக்காகவாவது உங்க மனசை தேத்திக்க வேணாமா? முடியல அத்தை, முடியல. என் நெஞ்சுக்குள்ள எரியில நெருப்போட ஆனால் எனக்கு தானே தெரியும் அது என்ன பாடுபடுத்துதுன்னு. எனக்கு தானே தெரியும். ஆறு என்ன கேள்வி கேட்கானா என் மனசாட்சின்னு கேட்கும்ல. இல்லே, உங்களுக்காக வாழ்ந்த ஒருத்திய உன் உசுரை காப்பாத்துனவல உன் கண்ணு முன்னாடி சாக விட்டியலேன்னு என் மனசாட்சி என்ன கேட்கும். அத்த ஒவ்வொரு நாளும் நீ கேட்குவேன். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. எப்பா முருகா, உனக்கு என் சூடாமணி மேல எப்படி என்னையா கோவம்? எப்பா, நான் என் கடமையை ஒழுங்கா செஞ்சது கிடையாது. நல்ல புருஷன அவளுக்கு இருந்தது இல்லை. அந்த தண்டனையை எனக்கு கொடுத்துருக்கலாமே. பாவையா அவ அப்புறாடி எவ்வளவு வேதனை கடந்து வந்திருக்கான்னு தெரியும் தானே உனக்கு? ஜெயிலு 20 வருஷம் இந்த பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டம். இதையெல்லாம் தாண்டி கேவலமான ஒரு பட்டம், அதையெல்லாம் தாண்டி தானையா வந்தா. அவளுக்கு ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த. நீ சாமி தானே, நீ சாமி தானே. ஐயா இப்படி அவளை சாவடிச்ச. எங்களை ஐயா இப்படி படுத்துற. அண்ணா, என் மதனி சூடாமணி வைராகியக்காரின்னு என்னத்துக்கு இந்த 20 வருஷமா ஜெயில சாகாம உயிரை புடிச்சுக்கிட்டு இருந்தா? என்னத்துக்குன்னு? அவளோட உசுரே நீயும் பிள்ளைங்களும் தானே. ஒரு வழியா வம்பாடு பட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்தால, அவளுக்கு உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு வரும்னு நினைக்கிறியா? விட்டுட்டு போயிட்டாள. எங்க எல்லாத்தையும் அனாதைய விட்டுட்டு போயிட்டாள. போகலன்னு என் மதனி போக மாட்டா. அவ பாசக்காரின. காத்தா மரமா கல்லா அவளைய இந்த வீடா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்க அம்பட்டு பேரையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பா. இருந்த வரைக்கும் மனசியா இருந்தா, இப்ப செத்ததுக்கு அப்புறம் தெய்வம் ஆயிட்டா. காவல் தெய்வம் அவ. உங்க அம்பட்டு பேருக்கும் தெய்வமா நிக்கான. எனக்கு எந்த தெய்வமும் தேவையில்லத்தா, எந்த தெய்வமும் தேவையில்ல. என் சூடாமணி இந்த வீட்டுல உட்காந்து அரசாங்கத்தா அதை செய்ய முடியுமா உன்னால? எதுவா இருந்தாலும்
முதல்ல ரத்னா கல்யாணம் அத பார்க்காம நான் போக மாட்டேன். அம்மா விட்டுட்டு போயிட்டியே. ஏம்மா ஏன் நான் பேசுற பேச்சு தாங்காம தான் எங்களை விட்டுட்டு போயிட்டியா? என்ன மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு திரும்ப வந்துருமா. வந்துருமா வந்துரு வந்துருமா வந்துருமா வந்துரு வந்துருமா. ரத்னா, இங்க பாரு. என்னடி நீ எதுக்காக இப்படி உன்னை நீயே வருத்திக்கிற? ரத்னா, அத்தை இறந்தது யாராலையும் தாங்க முடியாத துக்கம்தான். ஆனா துக்கத்துல இருந்தா வாழ முடியுமா? வீடுங்கிறது நீ மட்டுமா? அங்க சண்முகம் அழுதுட்டு இருக்கான். இவளுங்க 3 பேரும் ஒன்னதான் அம்மா மாதிரி பாத்துட்டு இருக்காளுங்க. நீ தானடி தைரியமா இருக்கணும். இப்போ நீயே இப்படி அழலாமா? நான் என்னடி செய்ய? மனசுல கிடக்கிற குற்ற உணர்ச்சி ஊர்த்திக்கிட்டே கிடக்கு. குற்ற உணர்ச்சியா? ஏய், நீ என்னடி தப்பு பண்ண? பெண்ணு என்னடி? அம்மா என்னால தானே செத்தாங்க. என்னால தானே ரத்னா, ஏய் அடி பாவி, எதுக்கடி பழிய ஓ மேல தூக்கி போட்டுக்கிற? நீ யோசிச்சு பாரு. என் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த குடும்பத்துல எம்பட்ட பிரச்சனை. என் கல்யாணத்துக்காக அன்னைக்கு எம்பட்டு பாடுபட்டுச்சு, எவ்வளவு உழைச்சிச்சு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே. அதுக்கு நீ என்னடி செய்த? இந்த கல்யாணம் நடந்திருக்கலன்னா எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. ஏன் கல்யாணம்னு அந்த காட்டு பெருமாள் கோவிலுக்கு போனதுனால தானே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இல்லடி லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லடி இல்ல, எங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம். அம்மாவை பலி கொடுத்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் தேவையா? அம்மாவை விட இந்த தாலி ஒண்ணு பெருசு இல்லடி. எனக்கு எதுவும் பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த தாலி வேண்டாம் வேண்டாம். எனக்கு இந்த தாலி வேண்டாம். என்ன பண்ற? விடுறி. சொன்னா கேளு. இப்படி பண்ற? சொன்னா கேளு ரத்னா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, இவளுக்கு தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு குற்ற உணர்ச்சி வந்துருச்சுமா. இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா அத்தை உயிரோட இருந்திருப்பாங்க நம்புறாமா? அதுக்கு தாலி அறுத்து போடுறேன்னு சொல்றா. சொல்லுடி பைத்தியக்காரி, உனக்கு கோட்டி அடி பிடிச்சிருக்கு. மதனிக்கு விதி முடிஞ்சிருச்சு, போயிட்டா. அவளுக்கும் உன் தாலிக்கும் என்னடி சம்மந்தம்? என்னக்கா? ரத்னா, நீ இப்போ எமோஷனலா இருக்கடி. இந்த நேரத்துல எல்லாமே தப்பு தப்பா தாண்டி தோணும். தயவு செஞ்சு வந்து படு. நீ தூங்காம இருந்தனா உனக்கு மேலும் மேலும் தப்பு தப்பா தான் எண்ணம் வரும். வாடி வந்து தூங்கு. ஏட்டி சொன்னா கேளு. வா வான்னு சொல்லுதல. வா. நீன்றி உன் மகனிங்கு கண்ணீரில் வாடினே. வாழ்க்கை ஏதுவென்று தெரியாமல் வாழ்கிறேன்.
உள்ளோடும் சோகங்கள் கண்ணீரில் கரையுதே. நாளை எந்த நாளும் மாறுமோ என் நெஞ்சம் கேட்குதே. அம்மே, என்னைய மன்னிச்சிருமே, என்னைய மன்னிச்சிரு. ஆனா அந்த பாவிக்கு மன்னிப்பு கிடையாது. நீ மன்னிச்சாலும் சரி, அந்த சாமி மன்னிச்சாலும் சரி, என் மனசாட்சி என்னைய மன்னிக்காத, மனசாட்சி என்னைய மன்னிக்காத. 20 வருஷமா பொத்தி வச்சிருந்த ஆசையில நம்பிக்கையோட எப்படி சந்தோஷமா எங்களை பார்க்க வந்திருப்பேன். ஆனா, உன்னை அநியாயமா நானே காவ கொடுத்துட்டேனப்பா. எப்போ இந்த பாவிய காப்பாத்த நீ ஏமா உசுர தியாகம் பண்ண? என்னைய குத்த வந்தவன் என்னைய குத்திட்டு போயிருந்தா சந்தோஷமா உம்மடியில உசுர விட்டுருப்பேனே. இப்ப நீ செத்து எங்களை புடவால நடக்க விட்டு போயிருக்க. இப்போ இது நியாயமா? நீ ஏன் சொல்ல? 20 வருஷம் 20 வருஷம் அம்மா அம்மான்ற எங்க ஏக்கத்தை இந்த 20 நாள் வாழ்க்கையில எப்படி எங்களுக்கு பத்தா? எப்படி பத்தா? இன்னும் 40 வருஷம் உன் கையால தினமும் சாப்பிடுவேன்னு கனவு கண்டேனே. அந்த கனவுல நானே கல்ல தூக்கி போட்டு கலைச்சிட்டேனம்மா. எப்போ எனக்காக உசுர விட்டிய? தங்கச்சிகளை நினைச்சு பாத்தியா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியா? இந்த 20 நாள்ல உன்னை அம்மா அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வந்து பழகி விட்டாலும்ல. ஞானிக்கு அந்த பழக்கத்துல ஞாபகத்துல அம்மான்னு என் முன்னாடி சொன்னா நான் உன்னை எங்கிட்ட இருந்து கொண்டு வருவேன். உன் இடத்த ஆறாளமா நிரப்ப முடியும். ஏமா இவங்களை மறுபடியும் என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு என்னைய தனியா தவிக்க விட்டு போயிட்டியப்பா. இவங்களை எப்படி தனியா கரைச்சேப்ப? உனக்கு தெரியுமா, 8 வருஷத்துல இப்பதான் நான் அப்பா முகத்துல சந்தோஷத்தையும் பார்த்தேன். இப்ப அந்த வருஷத்துல என்னத்தை சொல்லி தேத்த போனேன்னு தெரியலையே. இப்ப என்னத்தை சொல்லி தேத்துவேன்? எப்போ சத்தியமா சொல்லுதம்மா, நீ இல்லாம ஒரு வாழ்க்கை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. திரும்ப வந்துருமா, திரும்ப வந்துரு. எப்போ இருட்டுல தனியா தவிக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இவளுகளை எல்லாத்தையும் கரையாத்தனா என் அப்பனை உசுரோட பாத்துக்கிடணும். இந்த வீட்டை விளங்க வைக்கணும். இதெல்லாம் நான் எப்படி தனியா செய்வேன்? நீ பெருசா ஒண்ணும் செய்யண்டாமா. நீ வந்து எங்க கூடயே இரு. நீ பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா எங்க கூட இருந்தா போதும்மா. கூட இருந்து எங்களுக்கு வழி காட்டுன்னா போதும்மா. ஏம்மா, நீ திரும்ப வந்துருவியம்மா. ஏம்மா, வந்துருமா.
அம்மையா? ஆ? பெத்தவளையே அம்மையான்னு கேக்கியா? அம்மா நீயா? நீயாம்மா? எப்பமா வந்த? போனா தானையா வரதுக்கு. உங்களை எல்லாம் விட்டு போக முடியுமா? நீங்க எல்லாம் நான் பெத்த பிள்ளைங்க இல்லையா? என்னோட உசுர் இல்லையா? இங்கேயேதாயா இருக்க, இங்கேயேதான் இருப்பேன். ஏம்மா, நீ இல்லாம நாங்களும் எப்படி தவிச்சுட்டோம் தெரியுமாமா? எம்பிட்டு அழுதுன்னு தெரியுமா? நீ எங்களை விட்டு மொத்தமா போயிட்டு நினைச்சுட்டோம்மா. பயந்துட்டோம்மா. நீ வந்துட்டல, நிஜமாவே வந்துட்டியா? நீ என் கூடவே இருப்பலம்மா. திரும்ப எங்களை விட்டுட்டு போக மாட்டல. எங்க கூட இருப்பல்ல. தங்கச்சிக்கெல்லாம் எம்பிட்டு அழுதாலும் தெரியுமா? நீ இல்லாம நாங்கள எம்பிட்டு துடிச்சுட்டு தெரியுமா? எம்பிட்டு அழுதான் தெரியுமா? அட கோட்டிக்காரா, என்னத்துக்கு அழுக? அம்மா தான் இருக்கல்ல, இனிமே அழக்கூடாது, சரியா? நான் அழுவலம்மா. நான் இனி அழ மாட்டேன். நீ அதான் நீ வந்துட்டிய, நான் அழ மாட்டேன். உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்தாலும் என்னால தாங்க முடியாது சாமி. என்னாலயே முடியலையே, உன் தங்கச்சிங்க தாங்குவாளுகளா? இனி நான் அழ மாட்டேம்மா. அழ மாட்டேன். நான் அழ மாட்டேன். டேய் சண்முகம், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல அம்மல, துணிக்கால அம்மா. அம்மா வந்திருக்காள. எங்கடா? இல்ல கடந்து இல்லையா? இல்ல அம்மா வந்திருக்காவல. ஏமோ, நான் இனி அழ மாட்டேமா. நான் இனி அழ மாட்டேன். அவளுகளுக்காகன்னு இல்ல, உங்க அப்பா எவ்வளவு வயசானாலும் அவரு சின்ன புள்ள மாதிரிதான்யா. அவரு சின்ன சொல்ல கூட தாங்க மாட்டாரு. சின்ன துக்கத்தையும் தாங்க முடியாது. தெரியுமா? எனக்கு தெரியும்ல அவர. உன் தங்கச்சிங்க கூட சேர்ந்து அந்த குழந்தையையும் நீதாயா பாத்துக்கணும். ஏமோ, இத்தனை நாள் நான் பாத்துக்கிட்டேன், இனிமேல் நான் பாத்துக்கிட மாட்டேனா? கூட வர நீ இருக்கலாம், எனக்கு என்னமா? இன்னும் உற்சாகமா நான் பாத்துக்கிட மாட்டேனா? சத்தியமா நல்லா பாத்துக்கிடுவோமா? சத்தியமா அவங்களெல்லாம் பாத்துக்கிடுவேன். நான் பாத்துக்கிடுவோமா? நான் டேய் பாத்துக்கிடுவேன். சண்முகம், யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இல்ல அம்மல, என் அம்மா சூடாமணி அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? டேய் எங்கடா இருக்காங்க அத்தா? அங்க தோற்கால இல்லை அம்மா. அம்மா இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா? பாதி கோலம் வேற போட்டுட்டு இருந்தா. இப்பதான்ல அம்மா என்கிட்ட பேசினா. என் முன்னாடி வந்து நின்று பேசினால, கண்ணால பார்த்தல, என் காதால கேட்டோம்ல. இனி வந்துட்டு எங்க போக மாட்டேன்னு சொன்னால. டேய் புரியுதுடா. சொன்னால டேய் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தனா இந்த மாதிரிலாம் வரும் சண்முகம். சும்மா தசபுசன் ஏதோ இங்கிலீஷ் மட்டும் வளராதுல. என் அம்மா வந்தா உன்னை பார்த்தோன்னே போயிட்டா. என் அம்மையை பார்த்தல நானு. என் அம்மா. ஐயோ சண்முகம், ஆமா அம்மா வந்தாங்க, நீ அவங்க கிட்ட பேசுன, நான் நம்புறேன். போதுமா? முதல்ல உட்காரு வா. அம்மல நீ சொன்ன மாதிரி அத்தை வேற எங்கேயும் போக மாட்டாங்கடா. உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. என்னைக்கோ எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நீ பேஷண்டா இருந்தனா நான் உன்கிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசிருப்பேன். ஆனா நீ பேஷண்ட் இல்லடா, என் வீட்டுக்கார. நாலு தங்கச்சிங்களுக்கு அண்ணன், மாமாவுக்கு புள்ள. நீ அழறத பார்த்தா என்னால தாங்க முடியல சண்முகம். நான் உடைஞ்சு போயிடுவேன். ப்ளீஸ் அழாதடா சண்முகம், அழாதடா ப்ளீஸ். நீ எதுக்குல அழுத? ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்டா.
ஏலே, நான் ஒத்தையில தான் எல்லாம் சமாளிக்கணும்ட்டு நான் வர வாங்கிட்டே வந்திருக்கோம்ல. என் அம்மா என் கூடவே இருப்பான்னு நினைச்சுட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்தவன் இனி பாதி எல்லாச்சுமே அவளே பார்த்துக்கிடுவான்னு நினைச்சுட்டேன். ஆனா மறுபடியும் எல்லாத்தையும் என் தலையிலே இறக்கி வச்சுட்டு போயிட்டால. ஆசையா அவ கூடவே வாழான்னு இருந்தவனை ஏமாத்திட்டு போயிட்டால. அவ போனதுக்கு நானே காரணமாயிட்டேன்ல. அதெல்லாம் தாம்ல. ஏலாதல. அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றது நீதாம்ல. என் தங்கச்சிகள் தைரியம் சொல்லணும். நீ தைரியமா இல்ல. அழாதல.